அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இந்த வாரம் பரமக்குடியில் இறங்கின செம்பரி ஆடுகள் இந்த வாரம் பொறுத்தளவில் பரமக்குடி சந்தை பொறுத்தளவில் அவ்வளோதான் ஒன்றும் விலைவாசி இல்லை. விலைவாசி கீழே தான் இருந்தது. ஒன்றும் வேகம் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் நாளாகவே செம்பரி செம்பரி குட்டிகளுக்கு விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்பரி குட்டி இதெல்லாம் புருவ குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா புருவ குட்டி. அந்த 3 புடஞ்சிருக்கு கிடா குட்டி. இது 3 இந்த கிடக்கிற 8 குட்டியும் புருவ குட்டி. நல்லா அழுத்தமான குட்டி. புருவ குட்டியாக இருந்தாலும் நல்லா அழுத்தமான குட்டி. இந்த கறிக்கடைக்காரவங்க இந்த புருவ குட்டியில் தான் மேக்ஸிமம் அதிகமாக வெட்டுவாங்க. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் வாங்க ஆள் வரல. நல்ல சரக்குகளாக இறங்கியிருந்தது. ஆனால் வந்து வாங்குறதுக்கு ஆள்கள் அவ்வளோதான் இல்லை. வியாபாரிகள் கம்மியாக இருந்ததுனால விலைவாசி வேகம் இல்லாமல் இருந்தது. ரொம்ப வேகம்னா சொல்ல முடியாது. விலைவாசியை பொறுத்தவரைலாம் கொஞ்சம் அளவு வாங்கலாம், விலைக்கு வாங்குகிற மாதிரி இருந்தது. நல்லாவே விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இருந்தது. சந்தைகள் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அந்த சந்தை போடும்போது நல்லா நான் போய் எடுக்கும்போது கரெக்டாக 8 மணி. சந்தையை பொறுத்தளவில் இப்போலாம் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்குனா சந்தை கூடி குட்டி தீர ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஆட்டுகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கும் அந்த டயத்துக்கு. மேய்ச்சல்லேருந்து வர்றதுக்கு இந்த ஆட்டிலேருந்து கொண்டு வரும்போது கொஞ்சம் லேட்டாக ஆகிறவங்க தான் அந்த இன்னையான சந்தை ஆகிடுது. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர்றவங்க சீக்கிரமே விற்றுடுறாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே அதெல்லாம் முடிஞ்சிடுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புட்டாடு, நல்லா கறிக்கட்டான ஆடு. பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஒன்று 8 ரூபாய்க்கு கேட்டாப்புல. அவர் 10,500 வெட்டிக்க சொன்னாப்புல. சொன்னது 13 சொல்லி 12 ரெண்டாப்புல. லாஸ்ட்டில் 10,500 வெட்டிக்க சொன்னார். அவர் நீங்களே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஆடு நல்லா கறிக்கட்டான ஆடு, நல்ல ஆடுங்க. இந்த வாரம் கல்யாண முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து இறங்கியிருந்தது. கல்யாண முகூர்த்தங்களுக்கு ஆடுகள் அதிகமாக வந்து இறங்கும். செம்பரி ஆடு இந்த மதுரை அங்கிட்டு மேலூர் அந்த ஏரியாலாம் போய்ட்டால் செம்பரி ஆடு தான் அதிகமாக வெட்டுவாங்க, அறுப்பாங்க கல்யாணங்களுக்கு. அதனால் அந்த கல்யாணம் வந்துச்சுன்னா அந்த செம்பரி ஆடு விலைவாசி அதிகமாக இருக்கும். இந்த 2 கிடாக்கு நைட்டு இறங்கின குட்டி அவர் சொன்னது 32,000 சொன்னாப்புல. அதை எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நியாயமாக கேளுங்கன்னு சொன்னாப்புல. ஆனால் அவர் சொன்ன விலைகளுக்கு அந்த குட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் சரி செட் ஆகாது அப்படின்னு வந்தாச்சு. ஃபுல்லாக சந்தையில் சரக்கு அதிகமான சரக்கு இறங்குச்சு. செம்பரி மயிலம்பாடி குட்டிகளும் சரி ஆடுகளும் சரி அதிகமாக இறங்குச்சு. ஆனால் எந்த ஒரு இதேயும் இல்லாமல் மந்தமாக போச்சு. வேகமும் இல்லை, யார் வாங்கின மாதிரி அதிகமாகவும் இல்லாமல் மந்தமாச்சு. இந்த கல்யாண முகூர்த்தத்தினால நைட்டு இவ்வளோ ஆடுகள் இறங்காது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆடுகளும் அதிகமாக வெள்ளாடுகளும் வந்து இறக்கியிருந்தாங்க. ஓரளவுக்கு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குறது வந்து குறால். அந்த குறாலை 8 ரூபாயின்னு தீர்ந்துச்சு. இந்த 2 ஆடு இது 2 பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்த ஆடு. வாங்கி விற்கிறவங்க அவங்க 17,500 வாங்கினாங்க. ரெண்டாட்டையும் அவர் 20 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆடு 2க்கும் பல்லு இல்லை, அவ்வளோதான். கறி கட்டும் 10வது ஆடு தான். 17,500 லாஸ்ட்டில் விலை தீர்ந்த விலை 17,500. ஆடு 2மே பார்த்திங்கன்னா ரொம்ப கறிக்கட்டான ஆடுலாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஒன்று நல்லா இருந்துச்சு, ஒன்று கொஞ்சம் அப்படி பார்த்தாமல் இருந்தது. ஆனால் நான் வெளியில் 20 ரூபாய்க்கு கேட்டாங்க, கொடுக்கலாம் ஆச்சாங்க மட்டும் கதையை கலந்தார். ஆனால் கடைசியில் 2 3 சொல்லவும் அவரோட 17,500 விட்டாப்புல. அவ்வளோதான். வந்து விலை சாதம்னா சொல்ல முடியாது. விலை கூட தான், ஒரு 500,000 கூட தான் போயிருக்கு. ஏன்னா நார்மலாக 8,500 கொடுக்கலாம், 17 ரூபா அந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம். 500 ரூபா கூட போட்டு செஞ்சு விட்டிருக்காப்புல. இந்த குட்டி வந்து பொட்டை குட்டி, நல்லா கட்டியான குட்டி, நல்லா தழுக்குகளான குட்டியாக இருந்தது. அதனால் 8 ரூபாய் லாஸ்ட்டில் விலை தீர்ந்துச்சு. அவர் 7 ரூபாயிலேருந்து கேட்டாப்புல. இப்போ பொட்டைக்குட்டியை கூட ஒரு 7,000 6,000 வாங்க முடியல, அவ்வளோ விலைவாசி கூட. அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து எவரும் 7 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து கேட்டு கிடந்தாப்புல. லாஸ்ட் கொடுக்கல அவங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மயிலம்பாடி செம்பரி வளர்ப்பு கிடாய் தான். எல்லாமே வளர்ப்பு கிடா. வளர்ப்பு கிடாயை பொறுத்தவரை சந்தையில் வந்து சுத்தமாக விலையே கிடையாது. வளர்ப்பு கிடாய்க்கு சுத்தமாக விலை கிடையாது. நான் பார்த்திங்கன்னா கிடாயெல்லாம் நல்ல கிடாய்கள் எல்லாமே. ஆனால் கிடாயை கேட்ட விலை பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டார் 13 ரூபாய்க்கு கேட்டார் ஜோடி. அதனால் வந்து வளர்ப்பு கிடாய்கள் சந்தையில் கொண்டு வந்து விற்கிறது வந்து அவ்வளோதான். வந்து விலைவாசி கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் அப்படின்னு அதிகமான விற்க முடியாது. வளர்ப்பு கிடாய் நல்லா தரமாக இருக்கும், கட்டியாகவும் இருக்கும், நல்லா தீவனங்கள் கொடுத்து நல்லா வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த கிடாய்களை விலைவாசி வச்சு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அது அவ்வளோதான் விற்கிதில்ல. இந்த கிடாயை வாங்க ஆள் இல்லை. அப்படியே கிடக்கும் அந்த கிடாய் இருக்கலாம். இதில் அவர் ஒரு 2 குட்டியை விலைக்கு 13 ரூபாய்க்கு கேட்டாப்புல. அவர் நம்ம பக்கத்தில் இருந்தாப்புல அந்த ஆட்டுக்காரரு. அவர் சங்கடப்பட்டாப்புல. இவ்வளோ பெரிய கிடாயை 13 ரூபாய்க்கு கேட்குறீங்களே, என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விலையில் நிலமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். விலை நிலமை அப்படி இருக்கிறனால அப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கில் போயிட்டாப்புல.
ஆனால் விற்காமல் ரொம்ப நேரமாக கிடந்தது. விற்க முடியல, காசு முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல, விற்க முடியல, ரொம்ப நேரமாக கிடந்துச்சு. குட்டிலாம் நல்ல நல்ல கிடாய்கள், அதெல்லாம் குறையாக சொல்ல முடியாது. நம்ம பக்கத்தில் கிடந்துச்சு. நம்ம 2-3 கிடாயெல்லாம் பிடிச்சி பார்த்து நல்லா இருந்துச்சு. ஒரு சில கிடாய்கள் கொஞ்சம் இதாக இருக்கும். மித்ததெல்லாம் நல்ல கிடாயாக தான் இருந்தது. அவரும் இதுக்கு பிடிச்சி விற்றுருவோம்னு பார்த்தாரு, ஆனால் முடியல. யார் விலைவாசிகள் அதிகமாக வச்சு வரல. நல்லா கொம்பு கிடாய்கள் எல்லாமே நல்லா தோரணையாகவும் இருந்துச்சு. கிடா ஃபுல்லாமே லைவ் வெட்டுக்கு எப்படி பண்ணணும். ஒரு கிடா ஒன்று 15 கிலோவுக்கு ஒட்டி 15 கிலோவுக்கு குறையாது, நல்லா இருந்துச்சு. ஒரு ஊரில் வந்து ஒரு 12 கிலோ தரத்துலையும் கிடா கிடந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் சில கிடாயெல்லாம் 20 கிலோட பிடிக்கும், அந்த மாதிரி உருளையாக இருந்தது. நல்லா கறிக்கட்டாகவும் இருந்தது. அப்படி இருந்துமே அவர் ஜோடி 13 ரூபாய் கேட்டார். அவ்வளோ அவர் வெளியில் கொடுக்கல சொல்லிட்டாப்புல. இது 2 கிடாய், ரெண்டுமே வந்து குட்டை கிடாய். நல்ல கொஞ்சம் அழுத்தமான கிடாயாக தான் இருந்தது. அதில் ஒன்று வந்து காது வந்து கொஞ்சம் சோனக்காதுன்னு சொல்லுவாங்க. சோனக்காதுன்றது கொஞ்சம் காது சரியில்லாமல் இருந்தது. கோயிலுக்கு அந்த மாதிரி குட்டிகளை வாங்க மாட்டாங்க. அதை நம்ம 24 கேட்டேன், 12 அதான் சொன்ன விலை பார்த்திங்கன்னா 25 ரூபா சொல்லி, சார் 35 ரூபா சொல்லுவாங்க. 35 ரூபா என்ன தான் கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னாப்புல. வெளியில் 30 ரூபாய்க்கு கேட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நான் 24 ரூபாய்க்கு கேட்டு பேசாமல் வந்தாச்சு. ஓட வந்து அவர் அண்ணனாவது பார்த்தாரு காது சோனையாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாப்புல. இது நம்ம கொண்டு வந்து பிரிவு குட்டிகள் கடைசியாக தம்பிக்கு தான் தீர்ந்துச்சு. 11 ரூபாய்ன்னு தீர்ந்துச்சு இந்த பிரிவு குட்டிகள். ஆனால் குட்டி பார்த்திங்கன்னா நல்ல குட்டி, நல்லா அழுத்தமான குட்டி. நம்ம உள்ளூர் கறிக்கடை தான், அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான். அவரோட சரி வெட்டிட்டு போகணும், ஏன்னா கேட்கவே ஆள் இல்லை, கேட்கல யாரும். அப்படியே கிடந்துச்சு. சரி மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு நேரங்களில் செம்பரி இந்த பிரிவு குட்டி ஆள் தேடி பிரிவு குட்டி எனக்கு தெரியும். இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரிவு குட்டிக்கு ஆள் வரல. அதோட சரி பிரிவு குட்டி தானே, எல்லாமே பிரிவு குட்டி, வெட்டினம் எல்லாமே பிரிவு குட்டி தான். சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அழுத்தமான குட்டி எல்லாத்தையுமே கை வச்சு பார்த்துட்டு போனால் நல்லா அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாமே நல்ல குட்டி. எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு குட்டி நல்லா இருந்தது எல்லாமே. உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த குட்டியெல்லாம். அந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகம் இல்லாமே இருந்துச்சு. எல்லாருமே விற்றா சரி அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு இருந்தாங்க. அதிகமான சரக்கு இறங்கி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக கல்யாண முகூர்த்தம், வரிசையாக கல்யாண முகூர்த்தம் இருக்கிறதுனால கிடாய்கள் ஆடுகள் வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லாம் கொண்டு வந்துடுறது. இங்கே பார்த்தா அன்றைக்கி பார்த்தா விலை கீழே விழுந்துடும். யாரும் கேட்குற கால் இல்லாமல் விலையை கீழே கேட்டு கிடப்பாங்க. அப்போ சங்கடப்படுற மாதிரி இருக்கும். இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா சரியான நல்ல ஆடை பார்த்தாவே தெரியும். சூப்பர் ஆடு வந்து அவ்வளோ கனமான நெஞ்சு கனமான ஆடுகள், நல்ல ஆடு. கடைசியில் வந்து தீர்ந்த விலை பார்த்திங்கன்னா 13,500 ஜோடி. அதெல்லாம் இந்த மாதிரி ஆடுகள் தான் அந்த கல்யாணங்களுக்கு நம்ம ஏரியாவில் வெள்ளாடு இருப்போம். அங்கெல்லாம் இந்த மாதிரி செம்பரி ஆடு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பழுசந்த ஆடு, அந்த மாதிரி ஆடுகள் வந்து இந்த ஆடுகள் அதிகமான விலைகள் தீரும். என்னங்கன்னா மேலூர் அந்த சைடாக போய்ட்டு அந்த செம்பரி தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆடுகள் ஃபுல்லாக அங்கிட்டு சேல்ஸ் ஆகிறதுனால தான் இந்த ஆடுகள் ஃபுல்லாக அங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. நல்லாயிருக்கும். அந்த செம்பரி ஆடுகளை பொறுத்தவரை நல்ல ஆடுகளாகவும் இருக்கும். கடைசியில் அவங்க சொல்லி 13 ரூபாய்க்கு கேட்டு கிடந்தாப்புல அவர். கடைசியில் நிற்கிறவங்கெல்லாம் பேசி 13,500 சேர்த்து விட்டாங்க. 13,500 அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மலைச்சிக்கிட்டே இப்போ லாஸ்ட்டு அப்புறம் ஆள் பேருக்கு சொல்லவும் அப்புறம் வெட்டிட்டாப்புல. நல்ல ஆடு, குறைச்ச நல்ல சாதமான விலை தான். 13,500 பரவாயில்ல, ஏன்னா இப்படியெல்லாம் வாங்க முடியாது. நல்ல ஆடாக இருந்தது. எல்லாமே நல்ல ஆடு தான், எந்த ஆடும் வந்து குறை சொல்ல முடியாது. இல்லை, எல்லாருமே நல்லா இருந்தது. ஆடுலாம் நல்லா கட்டியான ஆடு, அழுத்தமான ஆடு. 13,500 இதோட விலைகள். யாரும் கொடுக்க போகிறதில்ல, சம்சாரிதான் யாரும் இந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப அவரே ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாப்புல, எப்படி இதெல்லாம் வாங்குறது, எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆட்டில் போய் இதை போய் 13,500 ஜோடி கேட்டோம்னா வரலையே விட்டுருவாங்க, எப்படி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க 10,000 வரையும் சொல்லுவாங்க ஆட்டில். இந்த மாதிரி ஆடுலாம் நல்லா அழுத்தமான ஆடுகள் இதெல்லாம். அதோட பல்லு சேர்ந்தாலுமே கறிக்கட்டான ஆடு. ஏன்னா இந்த ஆடுகள் ஃபுல்லாக பல்லு சேர்ந்த ஆடுகளாக தான் இருக்கும். இதுலாம் கறிக்கட்டான ஆடுகளாகவும் இருந்துச்சு. நல்ல சரக்குகள், செம்பரியை பொறுத்தவரை நல்ல சரக்குகள் அதிகமாக இறங்கியிருக்குது. இன்னும் கேட்கல, யாரும் அதிகமாக வந்து கேட்குற கால் இல்லாமல் அப்படி எப்படி கிடந்துச்சு எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நேரடியான விலை விற்பனைகளும் இதில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எதாவது வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதிகமான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வாரந்தோறும் பரம்புடி சந்தையோட நிலவரங்களும் அதிகமாக வாரந்தோறும் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துக்கலாம்,
வீடியோவிலையும் பார்க்கலாம். பார்த்துங்க. அவங்க நேராக சொல்கிற இதையும் நிறைய கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விலைகளும் உங்களுக்கு தெரியும். நம்ம தனிப்பட்ட முறையில் போய் யார்கிட்டையும் விலை கேட்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு குட்டியும் போய் அவங்கள போய் எவ்வளோ தேவைன்னு சொல்லி கேட்டோம்னா மேலே இங்கேயும் பார்ப்பாங்க. அடுத்த விஷயம் வந்து விலையும் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் 2-3 வாட்டி கேட்டு பார்த்தேன். விலை சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம கடைகளுக்கு குட்டி வாங்குகிற விலைகளையும் ஆனால் தீர்ற விலைகளையும் தான் நம்ம எடுக்க முடியுது. ஏன்னா நம்ம தொழில் பார்க்குறோம். நம்ம தொழிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து போய் டேரெக்டாக இதே ஒரு தொழிலை போய் நேராக போய் பார்க்க முடியல. அதனால் விலைகள் வந்து அவங்க பேசுகிற விலைகளை தான் நம்மளால் டேரெக்டாக எடுத்து போட முடியும். நம்ம சொன்னாலும் நாளைக்கு ஒரு சங்கடம் வந்துடுது. அண்ணன் ஒருத்தர் தான் அன்றைக்கி சந்தைக்கில் ஃபீல் பண்ணாப்புல. நான் வெறும் என் குட்டியை வந்து 11 ரூபா தான் சொன்னேன். உங்கள் வீடியோவில் பார்த்தேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை 13 ரூபா சொன்னது மாதிரி காமிச்சிருக்கீங்க. அது ஆட்டுக்காரன் பார்த்துருப்பாரு போல். அவர் என்கிட்ட 11 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நீ 13 ரூபாய்க்கு விற்றுட்ட அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு சங்கடமாக இருந்தது. ஏன்னா நான் அப்படி ஒன்றும் போடலையேண்ணே, நான் சொல்லையேண்ணே அப்படின்னு. நம்ம வாங்கிட்டு சந்தையில் 500-1000 சேர்த்துன்னு சொல்லுவோம். அதுக்காண்டி அவன்கிட்ட வாங்கின விலைக்கே நமக்கு விலை சொல்ல முடியும். ஆய்வும் கத்திரி கிடக்காங்க ஆட்டுக்காரங்க அப்படின்னு அவர் அன்றைக்கி என் மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டாப்புல. சரி நான் இனிமேல் கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா அவங்களே டேரெக்டாக பேசுகிறது முடிஞ்சு போகும். நம்ம விலை சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் அவங்க விலை சொல்கிறது அவங்களோட நீங்கள் பேசுகிறதான வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால் வந்து அதை அப்படியே பார்த்துருங்க. ஃபுல்லாக பரம்புடி சந்தையை பொறுத்தளவில் நல்ல மயிலம்பாடி தான் இறங்கும். ஃபுல்லாக மயிலம்பாடி தான் இறங்கும். வேறு ஆடுகள் எதுவுமே இறங்காது. அதனால் மயிலம்பாடியை பொறுத்தளவில் நல்லா வளர்ப்பாக இருக்கும். கிடாயெல்லாம் பார்த்தாவே தெரியும். நல்ல வளர்ப்பு, நல்லா எந்திரிச்சு ஓடும், நல்லாவும் இருக்கும். வேகமாக 6 மாதம் வளர்த்தோம்னாவே போதும். அடுத்து நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதம் அப்படி வளர்ப்பு குட்டிகள் கொஞ்சம் விலைவாசி இல்லாமல் இருக்குது. சரி. ரப்பர் வந்து மாதிரி இருக்குது. எவ்வளோ கொடுக்கலாம்? எவ்வளோ கொடுக்கலாம்? நீ கேளுங்க. 7000 ரூபா இது ரொம்ப இப்படினே கேட்குறது. கொடுக்க மாதிரி சொல்லுங்கள். கோயில் வேணாமையா? கோயில் நாங்கள் காய் வச்சுக்கணும். எங்கள் ஊரில் கோயில் கும்பிடுவாருன்னா ₹6 வரையும் இந்த வேணும். பேச எவ்வளோனா முடியாது இருக்கு. நீ சொன்னி நாங்கள் கோப்பல்ல. இந்த குட்டினே 8 ரூபா 10 ரூபா இல்லையா? 7,500 ரூபா வரையும். இது எவ்வளோ தானே? இந்த ஒரு குட்டி கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு குட்டியா? இதுக்கு என்ன? இது என்ன குட்டி? அதெல்லாம் பார்த்தா கொண்டாடுற மாதிரி இருக்குண்ணே. எப்படி தான் இந்த 13 ரூபா அடிக்கிறவா? 13 ரூபா அடிக்கிறவா? 13 ரூபா. மாட்டு பாருங்க, கண்டு பாருங்க. சார் பாருங்க சார், கொஞ்சம் இந்த வாரம் கறிக்கடை ஓடலை. கருப்பு 2 வேணுமா? கருங்கடாய் எனக்கு கருங்கடாய் வேணாம்.
கொடுக்குற மாதிரி கறி கடைக்கு யார மாதிரி தான் சொல்லுங்கள். கறி கடை கோயிலுக்கார முறை கறி கடை வாங்கி அப்போ குராலை அறுத்துட்டு போங்க கறி கடிக்கு. குறால் அறுக்க மாட்டாங்களா? அது என்ன கிடாயா? அது எல்லாமே கிடாய் தான். பாருங்கண்ணே, நாளை பாருங்கண்ணே, இதே பாருங்க. ரெண்டே பாருங்க எவ்வளோ நினைக்கிறேன். கருங்கு நம்மளுக்கு கோயில் கறி கிடைக்கிறது கருங்குடா கோயில் வளர்த்துக்காங்க. எவ்வளோ கொஞ்சம் இருக்கிறாயே? எவ்வளோ கொடுக்கலாம்? 14 கேக்குதா? கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. வெளியில் கேட்கதான் 15 ரூபாய்க்கு கேட்பேன். எப்படி 14 ரூபாய்க்கு கேட்டு எவ்வளோ விற்கிறது, எவ்வளோ கறி எடுக்கிறது? நாங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. உள்ளூர்காரன்ட்ட போய் சொல்கிறேன். ஏ உன் உத்தியாக வாங்கி முடி எவ்வளோ இருக்கு? கறி கிடைக்காம எவ்வளவு எலும்பு இருக்கு? 17 கிலோ விழுவாது. 17 கிலோ விழுந்தா இருக்கிறாங்க. 14 13 கிலோ விழுவாதா? ஒடிச்சுதானே பாருங்க. இந்த வாரம் வியாபாரம் இருக்காது, பார்த்து அடிச்சு விடுங்க. 14 ரூபாய்க்கு நல்லா கொடுத்து விடுங்க. இந்த வந்து இதை பாருங்கப்பா, இந்த வண்டியை ஒன்று கிடையாது பாருங்க. காலேஜ் கொடுக்குற மாதிரி சொல்லுங்கண்ணே. கால் விளச்சலா இருக்கு. ஆள் இருக்கட்டு கேளுங்க. நீங்க 7 ரூபா வரையா? ஏன் முறையா கேட்டுறீங்க? வச்சு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் 8 ரூபாய் கொடுங்க. அறுத்து போடாது கடையாள இப்ப நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கோயில் ஒழுங்கு நீங்க விற்பிய. உங்க பொருள் நாங்கள் தானே ஆசைப்படணும். வளர்ந்தா நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதான் நீ வளர்ந்துட்டியா? நாங்கள் இன்னும் வளர்றதானே ஆசைப்படணும். கேளுங்க, என்ன கேட்டியா? கேளுங்க. கூட அவன் தான் 18,000 வாங்கிக்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ குடு வாங்கிக்க, எனக்கு தேவையில்லை. குடு குடுறா குடுறா குடு. ஆனால் அது குடுறா. என்ன என்ன முடியும்? நல்லபடி கேட்குறது. 17 கேட்டு 17 500 முடிக்க வந்துட்டாரு. 18 சரி 18 கொடுங்கடா. 18 சொல்லிட்டேன். கொடு. ஏன் போட்டு கரியடி விட்டுங்களா? ஆமாம், இல்லையே இதை போய் கேட்குறேன். 4 ரூபாய்க்கு கொடுக்கணும். நீங்கள் விலை வச்சு கொடுத்தா தர கொடுத்தாலும் விற்க முடியும். நாளையில் கொஞ்சம் கழிச்சா என்ன 17 வந்தீங்க. இப்போ மறுபடியும் 500 குறைக்கிறீங்க. 17 ரூபா கட்ட போகல. 16 ரூபாய் கேட்டு 17 ரூபா கட்ட நீ 18 ரூபாய். ஆமா, நீங்க அப்புறம் 17 வச்சு மறுபடியும் ஒரு 200 ரூபா கயிறு உள்ள 17 ரூபானே விடுங்க தம்பி போட்டேன். 17 ரூபா நல்லா. அப்புறம் இவ்வளோ கஞ்சம் போல அப்புறம் 2 ஓசி ஆகுது. இப்படி எல்லாம் ஏற்றாட்டில் வியாபாரம் போட்டால் அப்புறம் எங்கிட்ட என்ன வாங்கி வைக்கிறது? இந்த கிடா வருது பார்த்து. கிடா குட்டியா இருந்து நீங்கள் கேட்குறீங்களாண்ணே? எல்லாம் எங்கிட்ட வாங்க முடியாது. என்னடா விளாது நீங்கள் ரெண்டுமா? ரெண்டு 12 ரூபாய்க்கு ஆகிடலாமாண்ணே? இந்த கிடா எவ்வளோடா? அது கை வச்சு பாராத. அந்த கிலோ எவ்வளோ சொல்லுங்க? 12 ரூபா. அந்த கிடா கை வச்சு பாரு. எனக்கு அடிச்சாரு. இங்கே நிற்க மாட்டோம்ப்பா. என்னடா கடைசியாக தரேன் 11 ரூபா கொடுங்கண்ணே. உடச்சி சொல்றியா தம்பி? ஆமாண்ணே 11 ரூபாண்ணே. உடச்சி சொல்றியா? உடச்சுனா 10 உடச்சு. 10 உடச்சு சொல்றியா? சொன்னா 10 500ண்ணே போதுமாண்ணே. 10 உடச்சு ஒன்று 10 உடைக்கு மேலே 10 500 எவ்வளோப்போ 10 உடச்சு ஆகும்னா சொல்லு. 10 உடைக்க முடியாது. 10 500ண்ணே. பேச்சே இல்லை. 17 ரூபாய் தர போகிறேன்.
அவர் 17,500 இந்த குறால் எவ்வளோ சொல்றீங்க? கொடுப்பா 8,500 கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. ரெண்டே எவ்வளோன்னு சொல்கிறேன். ரெண்டே விட்டுட்டு போயிட்டாரு. ரெண்டையும் முறையாக சொல்லு, எடுத்துக்கிறேன். ரெண்டையும் முறையாக சொல்லி எடுத்துக்கிறோம். இது ரெண்டு தானே வர 19 ரூபானே. எவ்வளோண்ணே கொடுக்கலாம்? இல்லை, இதுக்கு கிடாய் கொட்டைக்குட்டி வேணாண்ணே. நிற்கிதுண்ணே கொட்டைக்குட்டி. எவ்வளோ சொன்னேன்? எவ்வளோ சொன்னேன்? 14 என்ன ஆத்து பிடிக்க ஆத்து போகிறோம். சரி, அது அடுத்த கேள்வி. 14 கேட்குது. பிடிக்குதா? பிடிக்குதா? 12 ரூபா கேட்குது. பிடிக்குதா? அப்படியே 6 அட்டை ஒரு பாடு 6 அட்டை மதியால தானே இருக்கு. ஃப்ரீயாக தானே இருக்கு. இடைக்கு எவ்வளோ இருக்கு? இடைக்கு வந்து எவ்வளோ கலந்து விற்கிறாங்க. இதனை இப்போதைக்கெல்லாம் இடையே அதில் 10 ரூபாய் விட முடியும். இதே கணக்கு உங்களுக்கு தெரியாதா இருக்கு. என்ன விடுங்க, நம்மளோட வந்து அதான் இருக்கிறேன். 23 வாங்கினா நீங்கள் வரல எதிர்த்தாப்புல பாரு. ஒரு 21 போதும் 42. வீட்டில் 20 இறக்குனே பார்த்தா மாப்பிள்ள அடிச்சாப்புல. அப்பதான் வீட்டில் இறக்கிட்டு இருக்கேன்டா வரண்டான்னு. 41 நம்மளுக்கு வாரத்துக்கு ஓகே இருக்குது. ஏன்னா அறுத்து பொருளாக போட்டு மேய்ச்சி தெரியும். அடுத்துவா இல்லை சரி அவங்களுக்கு என்ன முடிவான என்ன அவங்க எவ்வளோ மாப்பிள்ளை ஓட்டி அப்புறம் கேக்குறா எல்லாம்
அதில் எத்தனை இல்லை பாருங்க மனசாட்சியோட பார்த்து பேசுங்க அண்ணனுக்குலாம் வராதுண்ணே 8 தானே பாருங்க அவன் 20 வரேன் மனசாட்சியோட கேளுங்க என்னண்ணே ஆடு கண்டு 13 ரூபா அது எதுக்கு ஆடா நூற்றி ஏழு சொன்னியா பெருசாக மட்டுமா 12,000 ஹலோ 12,000 கசி வச்சது தண்ணி வராது இப்போ வாங்கினது கறி கறி நம்மளுக்கு கட்டாது சேர்த்து கூட பாரு 23 இருக்காதுண்ணே 29 ரூபா ஆட்டை 35 ரூபா சொன்னேன் நான் ஒரு 29 ரூபா சொல்கிறேன் ரெண்டுக்கு சேர்த்து இதாச்சுல இல்லை வரணும் தெரியல எப்படி வரும் வராதுல்ல திறந்து அது 6,000 9 ரூபா விட்டு வச்சு எவ்வளோ சொல்லுங்க காய்ச்சலியா விடுமச்சியா போ கறிக்கடை போ ₹500 தான் இல்லையா தாடலண்ணே வாங்கிட்டு போறாரா கொண்டு போங்கடா பிடிங்கிறாத விற்க வந்தது வாங்கிட்டு போறாரா விற்கிறது தான் எவ்வளோ சொன்னீங்க தாஜி எப்படி புறாலா ஆமாம் வெட்டி வைக்க வா வா ரைட்டுண்ணே குட்டி தானே ஒன்று தொண்ணு குட்டி ஒன்று குட்டி ஒன்று கசி அடிச்சது பாட்டு விட்டாலும் விடலாம் சொல்ல 2 குட்டி அதுக்கு மேலே 16 தானே நீ எவ்வளோ தெரிய 5 உடச்சுன்னா எவ்வளோ கேட்குறியா என்ன புடி இருக்குது இதை போய் இது ஒன்று இருக்குண்ணே இதுக்கு என்ன குறை 8 கிலோ வந்தாலும் என்ன இப்போ 10 கிலோ வந்தால் தானே நீங்கள் சொல்கிற கணக்கில் வரும் 9,000ல 10 கிலோ வந்தால் தானே 10 கிலோ வராதா டீ போட்டு அருங்க 10 கிலோ வரணும் காலிமுத்தே 25,000 சொல்லுப்பா ஏன் ஆடு சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு போறாரு இந்த ஆட்டுக்கு ஆடு மேடாயா
அது என்னத்துக்கு விலை வச்சுட்டு நான் சொன்னேன் 13,000 கேட்க வேண்டியது. அவர் 15,000 சொல்லுவாங்க, 13,000 கேட்போம். அப்புறம் அப்படித்தான் ஆசாயிரம் முடிய ஆறு சொன்னேன், நான் தான் சொன்னேன். அவரெல்லாம் ஆறு அப்புறம் 1000 கட்டும் கறி கொடுக்கணும். கையில் வெளியே ஆட்டம், கையில் ஆட்டம் கொஞ்சம் பொருள் காலிட்டு வேற ஆட்டம் நமக்கு வாங்கணும். அவன் கறி கொடுக்கணும், போய் கறி கொடுக்கணும். கையில் வெளியா எவ்வளோ 36 12 ரூபா கரையும் சொன்னேன். அவர் நிற்கலை. கையில் விடப்பாட்டா சொல்லு 500 சேர்த்து மொத்தத்தில் 36,500 எவ்வளோ சொல்லுங்க. வாங்குறேன் குறைப்பா 20 கிலோ பிறந்த அவரும் முதல்ல 36 ரூபாய்க்கு அவன் வேணாம். அவனுக்கு அடிச்சுட்டு இருக்கான், அடிச்சு பார்த்து பாருங்க போய் ஆமா பஸ்ல விட அந்த நீ சொல்ற ஒரு வாட்டி நான் நம்புவேன். திருப்பி கேட்டு 2 சிக்கல திருப்பி வேற மாதிரி சேர்த்து வைக்க நாட்டுக்கு ஸ்கூலில் சேர்த்து விடுவா. இந்த ஆடு ரவி பார்த்தோம் போங்க. என்னது வாங்க போய் மறுபடியும் 16 யூடியூப்ல வருமானம் வருது, நீங்க எல்லாம் அனுப்பிடுவீங்க. ஆமாம், அதுவும் 7-8 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன் நான். நான் அந்த 2 ஆட்டம் இங்கே போங்க. காலையில போயிருந்தேன். போனோம்னா ஆளை கூட்டி போனா வாங்கிடுவாங்க. என்ன இன்னைக்கு கொஞ்சம்
எப்படிப்பா அடைச்சு பொத்துக்கிட்டு வரும் நீ கிடக்காது பாப்பம் பாய்ச்சாமத்தில் பொத்துட்டு வயல் இங்கே அண்ணே தூவல் ஆடுவாங்க நம்ம ஏற்றையில்